அஸ்ஸலாமு அலைக்கும். நாடு முழுவதும் ஒன்றிய அரசு எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை அமல்படுத்தியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து இந்த பணிகள் நடைபெற்றிருந்தது. நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய வாக்குரிமையை காப்பாற்றுறதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணோம், அந்த ஃபார்மை ஒவ்வொரு தெரிஞ்சவங்க மூலிமா நம்ம ஃபில் பண்ணி கொடுத்தோம். அந்த முதற்கட்ட பணியில் ஜமாத் இஸ்லாமின் கோவை நகரில் 7-8 இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களில் உதவி மையங்களை நிறுவி அவங்க படிவத்தை பூர்த்தி செய்வதற்கான ஹெல்ப் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போது அந்த நம்ம படிவத்தின் அடிப்படையில் வரைவு வாக்காளர் பட்டியல் இப்போது தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. இதில் நம்ம பெயர் இருக்காங்கிறது போய் நம்ம ஒவ்வொருவரும் செக் பண்ணி பார்க்கணும். அதில் இல்லைன்னு சொன்னால் உடனடியாக நம்ம பெயரை வாக்காளர் பட்டியல் இடம்பெறுவதற்காக வேண்டி நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால் ஃபார்ம் 6 மற்றும் ஃபார்ம் 8 இந்த ரெண்டையும் பூர்த்தி செய்து கொடுத்து நாம் வாக்காளர் பட்டியல் இடம்பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். இதற்காக வேண்டியும் ஜமாத் இஸ்லாமின் கோவை நகரில் குனிமுத்தூர், கரும்புக்கடை, வெள்ளலூர், போத்தனூர், அல்லமீன் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் இந்த உதவி மையங்களை மறுபடியும் நிறுவ இருக்கிறாங்க. இதில் நாம் ஒவ்வொருவரும் மாலை 5 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நடைபெறக்கூடிய இந்த உதவி மையங்களில் நாம் போய் நம்மளுடைய பெயர் இருக்கா என்பதை நாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒருவேளை இல்லைன்னு சொன்னால் உடனடியாக அதற்குரிய படிவத்தை பூர்த்தி செய்து உரிய அதிகாரிகள்கிட்ட கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியல் இடம்பெறுவதற்கான முயற்சிகள் நம்ம செய்யணும். இந்த வாய்ப்பை நாம் கண்டிப்பாக நிறைவேற்றணும். வாக்குரிமை என்பது நம் ஜனநாயக கடமை. என்னுடைய வாக்குரிமையை ஒருவர் திருடப்படுவதிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு நான் ஒவ்வொருவரும் முயற்சி செய்யணும். இதற்காக வேண்டி நாம் ஒவ்வொருவரும் இந்த முகாமை பயன்படுத்திக் கொள்ளணும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.